இன்றைக்கி நான் மசாலா சாய் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மசாலா சாய்க்கு வந்து நான் 200 ml பால் எடுத்து காய்ச்சி வச்சுருக்கேங்க. அதை தண்ணி விடாமல் காய்ச்சி வச்சுருக்கேன். வேணும்னா தண்ணி ஊற்றி காய்ச்சிக்கிறதுனால காய்ச்சிக்கலாம். அப்புறம் வந்து வெல்லம் வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 1 to 1.5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி வந்து நல்லா ஃப்ரெஷ் இஞ்சி துருவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் டீ பவுடர் வந்து உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக எது யூஸ் பண்ணுறீங்களோ அதையே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பட்டை வந்து ஒரு 4 பட்டை, அப்புறம் லவங்கம் வந்து ஒரு 4 க்ளோவ்ஸு, அப்புறம் வந்து ஏலக்காய் ஒரு 3-4 எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து நம்ம அந்த பட்டை ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணிக்கலாங்க. இப்போ கடாய் வச்சாச்சுங்க, ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். அது அப்படியே சூடு ஆகிடுச்சு லேசாக. இது வந்து நம்ம ரெய்னி சீசனில் வந்து இது குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம இஞ்சி போடுறோம், அப்புறம் வந்து அந்த ஏலக்காய் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி வந்து ரொம்ப சளி அந்த இது பித்தத்துக்கெல்லாம் நல்லதுங்கிறனால அதை ஃப்ரெஷ்ஷாகவே போட்டுக்கலாம். சுக்கு பொடி போடுறத காட்டிலும் அது போட்டால் நல்லா டேஸ்டினியாக நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து வறுக்கும்போது கொஞ்சம் நல்லா வாசனை வரும். இந்த வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துடலாங்க. இப்போ இந்த ஏலக்காய் பட்டை லவங்கம் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன் இல்லைங்களா, பாருங்கள் நல்லா அரைஞ்சிருச்சு. கொஞ்சம் சர்க்கரை ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு அரைச்சிருக்கேன். நல்லா பவுட்ரு ஆகிடுச்சு அது. இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி பாலை காய்ச்சி தாங்க வச்சுருக்கேன் அதை திரும்பி வந்து அதை கொதிக்க விட்டு இந்த பொருள்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த பொடி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா மசாலா டீக்கு, இந்த பொடி வந்து நான் மொத்தமாக போட போகிறதில்ல. இதை வந்து கொஞ்சமாக தான் போட்டு நான் பண்ண போகிறேன். அது கொஞ்சம் நிறைய போட்டால் தான் அந்த பொடின்னு ஓரளவுக்கு நல்லா வருங்கிறதுனால நான் போட்டேன். கொஞ்சம் எவ்வளோ போடுறேங்கிறத பார்க்கலாங்க. இதுக்கு நான் வந்து வெல்லம் யூஸ் பண்ணுறேங்க. வேணும்னா நம்ம சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம விருப்பம் தான், நம்ம சாய்ஸ் தான் அது. அது நல்லா பொங்கி வந்துடுச்சுங்க. இப்போ டீ பவுடர் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். நம்ம டார்க்காக வேணும்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1.25 ஸ்பூன் போடுறேன், அதுவே டார்க்காக தான் இருக்கும். இஞ்சியும் போட்டுடலாம். அந்த மசாலா பொடி வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். நான் கம்மியாக தான் போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் கூட போடுறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ அந்த எசன்ஸில் நல்லா இறங்கும், நல்லாயிருக்கும் வாசனை. இது இனி ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொதிச்சதுன்னா நல்லா வந்து ரெடி ஆகிடுங்க. இது இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ சுகரும் இது வெல்லம் வேணும்னா வெல்லம் போட்டுக்கலாம், ஆனால் இது போட்டுக்கலாம், ஜீ வேணும்னா ஜீனி. அதை முடிச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான மசாலா சாய் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம மழை காலத்தில் பஜ்ஜி போண்டா வடை அந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அது கூட இருந்து சாப்பிட்டுட்டு இது குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இது வந்து ரெகுலராக சாப்பிட்றவர்கள் இந்த ரெய்னி சீசன் அக்கேஷனலாக சாப்பிட்றது நல்லது. இது ஆக்சுவலி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the bell icon and click the all option. Thank you.